பிரித்தானியாவின் லண்டனில் வாழும் மில்லியன் கணக்கான மக்கள் நீர் விநியோக கட்டணங்களின் கடுமையான உயர்வை எதிர்கொள்ளக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேம்ஸ் வாட்டர் உட்பட 5 நிறுவனங்கள் தங்களது கட்டணங்களை மேலும் உயர்த்துவதற்கு நீர் ஒழுங்குமுறை அமைப்பான ஆஃப்வேட் தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது. 2027 ஆண்டு முதல் 2030 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 3.4 பில்லியன் பவுண்டுகள் மேலதிக நிதியை திரட்டும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பழமையான நீர் குழாய்களை மாற்றுவதற்கும் புதிய வீடுகளுக்கான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் குடிநீரில் உள்ள ஃபோரெவர் கெமிக்கல்ஸ் எனும் ஆபத்தான ரசாயனங்களை அகற்றி குடிநீரின் தரத்தை உயர்த்துவதற்குமே இந்நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே 2025 முதல் 2030 வரையிலான காலப்பகுதியில் தண்ணீர் கட்டணங்கள் 36% உயர்த்தப்பட உள்ள நிலையில் இது மேலதிக சுமையாக அமைய உள்ளது. சுமார் 16 மில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கி வரும் டேம்ஸ் வாட்டர் நிறுவனம் தற்போது 20 பில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிகமான கடன் சுமையில் மூழ்கியுள்ளது. நிறுவனம் வீழ்ச்சியடையும் நிலையை எட்டியுள்ள நிலையில் அரசாங்கம் தற்காலிகமாக அதை தன்வசப்படுத்துவதை தடுப்பதற்காக கடன் வழங்கியவர்கள் மீட்பு திட்டம் ஒன்றை செய்ய முயற்சித்து வருகின்றனர். இக்கட்டண உயர்வு முன்மொழிவுக்கு மக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம், மக்களின் கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நானும் கோபமடைந்துள்ளேன். பல வருடங்களாக மக்கள் அதிக பணத்தை செலுத்தி வருகின்ற போதிலும் கழிவு நீர் மாசுறுதலும் நீர் கசிவுகளும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. நிறுவனங்களின் தோல்விகளுக்கு மக்களை பணப்பையாக பயன்படுத்த முடியாது என கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.